இப்போ நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களோட வாட்ஸ்அப் சேட்டை வந்து நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம். அதே மாதிரி ரேண்டமா ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு சேட் இன்வைட் எப்படி கொடுக்கறது, லைக் அவங்க நம்பர் மட்டும் நீங்க போட்டு இவன் தான் வந்து உங்க கான்டாக்ட் இல்லாம தான் அவங்கள்ட்ட எப்படி பேசுறது அப்படின்னு பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ பார்ட்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரேண்டமா ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்றது அப்படின்றது எப்படின்னா, இது வந்து பிசினஸ் பர்பஸ்க்கு ஆக்சுவலா வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாங்க. ஆனா இது வந்து பிசினஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க வந்து என்ன வாட்ஸ்அப் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரேண்டமா ஏதாச்சும் ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா ஒரு சாட் லிங்க்னு ஒன்று கொடுத்துருவாங்க. சோ அந்த சாட் லிங்க் எப்படின்னா, நீங்க அந்த சாட் லிங்க்ல யாரோட நம்பர் வந்து நீங்க டைப் பண்றீங்களோ அந்த நம்பருக்கு வந்து சாட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்க ரேண்டமா சர்ச் பண்ணுவீங்களா, சர்ச் பண்ணி ஒரு சாட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த லிங்க் போட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சலாம். லிங்க் போட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில வந்து டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா, இப்போ இந்த லிங்க்ல நீங்க கடைசியா வந்து யாருக்கு நீங்க சாட் பண்ணணும், யாருக்கு வந்து நீங்க அந்த லிங்க் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணிடணும். நம்பர் டைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஒரு லிங்க் வந்து கிரியேட் ஆகும். திருப்பி அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேரக்டா வந்து அவங்களுடைய சாட்ல வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அண்ட் சப்போஸ் இஃப் யூ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வரணும், இப்ப அவங்க உங்க நம்பர் போட்டு பாக்குறாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல அவங்க சாட் ஓப்பன் பண்றப்போ ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து என்ன டெக்ஸ்ட் வரணுமோன்னு போட்டு கொஸ்டின் மார்க் டெக்ஸ்ட் ஈக்குவல்னு போட்டு அந்த இடத்துல நீங்க என்ன டெக்ஸ்ட் வரணும், ஹலோனா ஹலோன்னு டெக்ஸ்ட் வரணும், இல்ல ஹாய்னா ஹாய்னு டெக்ஸ்ட் வரணும். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலமா எப்படின்னா, இது பிசினஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கான்டாக்ட்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரேண்டமா நீங்க உங்க மொபைல் ஓபன் பண்ணிட்டு நீங்க ஒரு நம்பரா டைப் பண்ணலாம். ஓகேவா, ஒரு நம்பரா, அதாவது இப்ப நீங்க கடைசி ஒரு நம்பர் மட்டும் ஒரு 10 டைம் 9 டைம் கிட்டத்தட்ட மாத்தி போடலாம். 9 டைம் மாத்தி போடணும், உங்களுக்கு 9 கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 9 லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு டைம் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து அந்த நம்பரோட ஓனரோட சாட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் வாட்ஸ்அப்ல. ஸோ ஒரு டைம் உங்களால வந்து மெசேஜ் பண்ணி உங்க பிசினஸ் வந்து என்லார்ஜ் பண்றதோ இல்ல உங்க ப்ராடக்ட் சொல்றதோ ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ரேண்டமா ஒருத்தருக்கு பண்ணி பேசவும் முடியும். அண்ட் அதே மாதிரி வேற ஏதாச்சும் இந்த மாதிரி உங்க பிசினஸ் வந்து உங்களால டெவலப்பும் பண்ண முடியும். இதுதான் வந்து வாட்ஸ்அப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி அந்த லிங்க் மூலியமா நீங்க சாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த லிங்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் வரணும், அதாவது இப்ப இந்த லிங்க் தொட்டதும் ஒரு டைம் நீங்க காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த லிங்க்லயே கடைசியா என்ன டெக்ஸ்ட் வரும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்கன்னா கீழே சாட் பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் வந்துடும். நீங்க சென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த டெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். சோ இதான் வந்து சாட் வியா லிங்க் அப்படின்றது ஒரு ஃபியூச்சர். வந்து இந்த ஃபியூச்சரோட லிங்க் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து கீழே டிஸ்பிளே பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். சோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் இருக்கு, நான் வந்து +91 போட்டு அதுக்கப்புறம் உங்க நம்பர் கொடுத்துருக்கேன். 000 சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 0 எரேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து யாருக்கு நீங்க சென்ட் பண்ணணுமோ அவங்களுடைய நம்பர் வந்து அது கொடுத்துருக்கேன். அவங்க நம்பரை கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த கடைசியா இது வந்து டெக்ஸ்டோட கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க் தனியா கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் லிங்க்ல வந்து நம்பர் மட்டும் இருக்கும், செகண்ட் லிங்க்ல வந்து டெக்ஸ்ட் சேர்ந்து இருக்கும். லைக் எப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சாட் ஓப்பன் பண்ணதும் டெக்ஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணணுமா இல்ல நார்மலா சாட் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ற மாதிரி தான். நம்பருக்கு அப்புறம் நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்க, கொஸ்டின் மார்க் டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு நான் கொடுத்துருப்பேன். சோ அந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே புரிஞ்சிடும் லைக் என்ன சென்ட் ஆகணும் அப்படின்னு. சோ நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியும் இந்த லிங்க் வந்து எடிட் பண்ணிக்கலாம். லைக் நம்பர் மாத்துறதோ டெக்ஸ்ட் மாத்துறதோ வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. நீங்க உங்க யாராவது ரேண்டமா ஒரு சேட் ஓப்பன் பண்ணி நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்றப்போ கீழே வந்து கீப்பிங் சேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ரோல் ஆகும். லோட் ஆகி முடிச்சது கனெக்ட் கொடுத்துரும். கனெக்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு வந்து மெயினான ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. எப்படின்னா, ஒண்ணு நீங்க குரூப்ல யூஸ் பண்ணலாம். குரூப் பண்றத வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ணலாம். பட் இண்டிவிஜுவல் சேட் நீங்க தனியா ஒரு சேட் ஓப்பன் பண்ணி இதை வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்களும் ஆன்லைன்ல இருக்கணும். ஆப்போசிட்ல இருக்கவங்களும் உங்க சேட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஆக்டிவா இருக்கணும். லைக் 2 பேரும் வந்து சேட் பண்ணிட்டு இருக்கப்போ நீங்க இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். நான் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் மாதிரி தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நீங்க வந்து அதை இழுத்து பிடிச்சு உங்களுக்கு அதுல டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னா ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி போகும். அந்த வாய்ஸ் நோட் எப்படின்னா அது வந்து ஒரு கால் கிடையாது, ஒரு வாய்ஸ் சேட் மாதிரி வந்து பார்த்தா வரும். வாய்ஸ் சேட்னா கால்னு இதெல்லாம் கால் மாதிரி தான். பட் சேட்லயே உங்களால பண்ணிக்க முடியும். நீங்க வந்து ஒரு கால் பண்ணி ஒரு கால் காலிங்கோ ரிங்கோ போகணும் அவசியமே இல்லை. லைக் உங்களுக்கு அந்த டைமுமே காட்டும். அதாவது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, இப்போ நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா முதல் சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி வருங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இது நார்மலா ஒரு வாய்ஸ் சென்ட் பண்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி வாய்ஸ் மட்டும் தான் பேசிக்க முடியும். லைக் காலும் சொல்ல முடியாது, கால் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2க்கும் நடுவுலன்ற மாதிரி தான் வந்து பார்த்தா இருக்கும். இதுக்கு வந்து 2 பேரும் ஆன்லைன்ல இருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து இத குரூப்ல யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனையே இல்லை. குரூப்ல யூஸ் பண்றப்போ நீங்க டைரக்டா வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா யார் யார் ஜாயின் பண்ணணுமோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அந்த வாய்ஸ்ல வந்து பார்த்தா இன்க்ளூட் பண்ணுவோம். லைக் நார்மலா ஒரு வாய்ஸ் எப்படி பேசிங்களோ அதே மாதிரி தான் வந்து பதிலா பேசி பேசி வந்து பார்த்தா வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அவங்க நீங்க பேசுறது கேட்கும், உங்களுக்கு அவங்க பேசுறது வந்து பார்த்தா கேட்கும். ஸோ இதான் வந்து இப்போ அந்த நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அதான் இப்போ வாட்ஸ்அப்ல பண்றது. அதாவது எப்படின்னா
வாய்ஸ் சேட் அவ்வளவுதான். நீங்க வாய்ஸ் கால் கிடையாது, வாய்ஸ் சேட்லயே தான் இருக்கும் அது எல்லாமே. 2 அப்டேட்ல நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பண்ணுவீங்க. ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வீடியோ அவ்வளவுதான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எது வேணா பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளவுதான்.